ஆமென். இன்றைக்கு ஆராதனை உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நமது நீதியாக இருக்கிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு உபவாச ஜெபம் 10வது நாளில் இருக்கிறது. கடந்த நாட்களிலே இந்த உபவாச ஜெபத்திற்காக ஒரு தீம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுதான் அவருடைய நாமம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை எபிரேய பெயரில் அந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு நாள் தியானிக்கும் போது தான் இந்த வார்த்தையை தியானிக்க முடிந்தது. நமது நீதியாக இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எரேமியா 23வது அதிகாரம் 5-6 வசனங்கள். த புக் ஆஃப் ஜெர்மையா. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ரட்சிக்கப்படும் இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. நம்ம ஆராதனையில முதல் பாடல் பாடுனீங்கல்ல, யெகோவா தேவனுக்கு. அந்த நாமங்கள்ல அவருக்கு இடும் நாமம் என்ன நாமம்? நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். ரொம்ப வண்டர்ஃபுல் நேம் பாருங்க. யெகோவா இரே, யெகோவா நிஷி, யெகோவா ரப்பா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஃபெமிலியர் நேம். ஆனா இதை நம்ம ரொம்ப யூஸ் பண்றது இல்லை. இதுக்கு எபிரேய பெயர் என்னன்னா யெகோவா சிட்கேனு. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா சிட்கேனு. யாரு? நம்முடைய ஆண்டவர். ஆமென். யெகோவா சிட்கேனு தான். யார் அவரு? நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் யாருங்கிற ஒரு ரெவலேஷனை இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவர் யாரு? நீதி உள்ளவர். இரண்டாவது, நம்ம ஆண்டவர் யாரு? நீதியில பிரியப்படுகிறவர். நீதியை மாற்றி நீங்க எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் ஆமென், he will not accept that. இன்னைக்கு நிறைய பேர் இல்லீகலை எதையாவது பண்ணிட்டு அவருக்கு காணிக்கை கொடுத்து சமாளிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அவர் எப்பவுமே லீகல், காட் ஆஃப் லீகல். நீங்க இல்லீகலை என்ன பண்ணாலும் he will not accept that. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். காணிக்கையை கொடுத்தோ அல்லது தசம்பாகத்தை கொடுத்தோ கர்த்தரை நம்ம ஏமாத்த முடியாது. ஏனென்றால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அல்லேலூயா. எதை வேணாலும் இல்லீகலா செஞ்சுட்டு அதை காணிக்க கொடுத்தோ ஜெபம் பண்ணிட்டோ நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. God of righteousness. நீதியில் அவர் எப்படிப்படுகிறவர்? பிரியப்படுகிறார். அது மற்ற சாமிகளுக்கு அது பொருந்தும். களை வாங்குறவன் பொருத்தனை பண்ணிட்டு போவான். சாமி, நான் களை வாங்க போறேன் சாமி, நான் யாரு கையிலும் கண்ணில் என்ன செஞ்சிடக்கூடாது, பற்றக்கூடாது. அப்படி படாம என்னை காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு உண்டியல்ல வந்து என்ன போடுறேன், கட்டுக்கட்டா பணத்தை போடுறம்மா. ஏசுநாதர்கிட்ட அது
அது வாய்ப்பில்லை, அது வாய்ப்பில்லை. அவருடைய தன்மை, ஹிஸ் நேச்சரே நீதி உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் 18:25 ஆபிரகாம் ஆண்டவரை சொல்றான், சர்வலோக நியாயாதிபதி. அல்லேலூயா, சர்வலோக நியாயாதிபதி. உலக கோர்ட்டில் இருந்து இப்போ ஒரு வாரண்ட் வந்திருக்கு. யாருக்கு? பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் யோகன் கேலனுக்கும். பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரவேலின் பிரதமர். அவருக்கு என்ன வந்திருக்குன்னா, இவர் குற்றத்தை மீறிட்டாரு, அதனால உலக கோர்ட்டே என்ன சொல்லுது, இவர் என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அதை விட ஒரு பெரிய கோர்ட் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தாலுகா நீதிமன்றம் இருக்கு, மாவட்ட நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, உயர் நீதிமன்றம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அதை விட ஒரு கோர்ட் இருக்கு, அதை விட ஒரு கோர்ட் இருக்கு. அவர்தான் சர்வலோக நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் யார்? சர்வலோக நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட யாரும் பரிதானத்தை கொடுத்து என்ன செய்ய முடியாது. பரிதானம் நோக்கும் திசையெல்லாம், ஆனா பரிதானம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஏமாத்த முடியாது. அவருடைய தன்மையே எப்படிப்பட்டவர் தான்? அவர் நீதி உள்ளவர். எரேமியா 11:20 இவ்விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 11:20. நல்ல கவனிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் நீதி உள்ள நியாயாதிபதி. சர்வலோக நியாயாதிபதி எப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிறாரு சொல்லுங்க எல்லாரும், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா, நீதி ஒருபோதும் தவறாதவர். ஹல்லேலூயா, ஆமென். நீதி தவறாதவர், நீதி உள்ள நியாயாதிபதி. பவுல் கூட சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:8 ஒரு கிரீடத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த நீதியுள்ள நியாயாதிபதி வெளிப்படும் போது அந்த கிரீடத்தை எனக்கு என்ன செய்வார்? தருவார். அவர் யாரு? எல்லாரும் சொல்லுங்க. நீதியுள்ள. ஆமென். ஜெபம் பண்ணி எல்லாம் தப்ப முடியாது. ஜெபம் பண்ணிட்டா போதுமாங்க? இல்லை, நீதினா நீதி தான். அல்லேலூயா, ஆமென். ஃபாஸ்டிங் பண்ணால் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுருவோம், ஃபாஸ்டிங் போட்டு சரி பண்ணிடுவோம்னா அதுவும் சரியாகாது. அவர் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதி. இப்படி தேவன் இப்படி ஒரு நீதி உள்ளவராக இருக்கும்போது, அவர் உண்டாக்கின மனுஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அநீதி உள்ளவன். 1 கொரிந்தியர் 6:1 சொல்லுகிறது, நீங்கள் அநீதி உள்ளவரிடத்திலே போகிறது என்ன? அநீதி. நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? அநீதி உள்ளவர்கள். மத்தேயு 5:45 சொல்லுகிறது, தேவன் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது மழையை பொழிய பண்ணி தமது. அப்பன்னா அந்த உலகத்தில் யாரு இருக்கிறா? நீதி உள்ளவங்க இருந்தாலும் யாரு இருக்கிறாங்க? அநீதி உள்ளவர்கள். அநீதி உள்ளவர்கள். அருமையானுடைய மனுஷன் யாரு? அநீதி உள்ளவன். இதுலையும் கொஞ்சம் ஹைலைட்டா அன்னைக்கு நான் உபவாச கூட்டத்தில் இதை கொஞ்சம் விளக்கி சொன்னேன் பாருங்க. ஏசாயா 64:6
ஏசாயா தீர்க்கதரிசி நம்முடைய நீதி எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா? ஆமா, எங்களுடைய நீதி அழுக்கான, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. எது? எங்களுடைய நீதிகள். நாமே நினைச்சிருக்கோம், நான் நல்லவன், நான் யாருக்கும் என்னதும் செய்யலை, ஒரு எறும்பை கூட கொல்லலை. சிலர் அதில் கூட கவனமாக இருக்கிறாங்க. எறும்பு வண்டு எதையுமே கொல்லாமல் நீதி உள்ளவர்கள் என்று நாமே நினைத்து கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய நீதி எப்படி இருக்கான்? அழுக்கா இருந்தா கூட துவைச்சிக்கலாம், அழுக்கா இருந்தா கூட என்ன செஞ்சுக்கலாம்? துவைச்சிக்கலாம். ஆனால் ரெண்டாவது அது எப்படி இருக்கு? கந்தையா இருக்கு. கந்தையா இருக்கு. துவைச்சா பீஸ் பீஸாக போயிடும். நனைய வச்சாலே என்ன ஆயிரும்? பீஸ் பீஸாக போயிடும். சில வீட்டில் இந்த கரித்துணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கரித்துணி எப்படி இருக்கிறது? அழுக்காக இருக்கிறது. கரித்துணிக்கு மட்டும் நம்ம கடையில் வாங்குறதே கிடையாது. மற்ற எல்லா ஜாமானும் என்ன செய்கிறோம்? கடையில் வாங்குகிறோம். உப்பு, பருப்பு, புளியெல்லாம் எங்கே வாங்குகிறோம்? அப்புறம் பானை எங்கே வாங்குகிறோம்? பாத்திரம். நீங்களே செய்கிறீங்களா? பாத்திரத்தையும் கடையில் தான் வாங்குகிறோம். ஆனால் அந்த பாத்திரத்தை இறக்கவும் ஏற்றவும் ஒரு பயன்படுதே அந்த கரித்துணி, அதை மட்டும் எப்படி வாங்குறது கிடையாது. நம்ம காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது. எங்கடா நைட்டு கிளியும், எங்கடா கைலி கிளியும் அப்படின்னு அந்த கிழிஞ்சதை தான் பயன்படுத்துகிறோம். அதனால தான் இந்த சமையல்காரங்களாம் எப்படி பண்ணுவாங்க பாருங்க. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிட்ட குடியான்னா அவன் கூட ஓலைப்பாயி, குற்றால துண்டு 2. எத்தனை? குற்றால துண்டு 2. அவன் எவ்வளோ கெட்டிக்காரனாக இருக்கிற மாதிரி. நான் அவனை மதிக்கிறேன். ஏன்னா இவங்ககிட்ட கேட்டால் எதை தான் கொடுப்பாங்க இந்த லேடிஸு? அவங்க யூஸ் பண்ண கரித்துணியை தான் கொடுப்பாங்க. அது ஆல்ரெடி நாத்தம், இது மறுபடியும் நாத்தம் வேணான்னு அவன் முதல்ல எழுதிடுவான். குற்றால துண்டு 2 அப்படின்னு 3 கூட எழுதுவான்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ரெண்டாவது எங்கே கட்டிக்கிடுவான்? தலையில் கட்டி தனக்குரியதாய் மாற்றிக்கிடுவான். அதை கீழே போட்டால் தானே அடுத்தவன் எடுத்துகிட்டு போவான். அதை தனக்குரியதாய் மாற்றிக்கிடுவான். ஆனால் அதுக்கு கூட நம்மகிட்ட இருக்கிற நீதி யூஸ் ஆகாது. நம்மெல்லாம் அநீதி உள்ளவர்கள். நம்மிடத்தில் என்ன இல்லை? நீதி இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த நீதி எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். என்ன கர்மையானவர்களே, இப்படிப்பட்ட நிந்தையை நீதியை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? நம்ம கிட்ட இருக்கிற அந்த அழுக்கான கந்தையை, சிலர் அதை என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? பெருமையாக நினச்சிக்கிடுவாங்க. நான் எப்படி ஆள் தெரியுமா, என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். இந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண போவாங்க. பரிசேயன் என்ன பண்ணுவான்? நேராக விறுவிறுன்னு போய் சொல்லுவான், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் தசமாங் கொடுக்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று தன்னுடைய சுயநீதியை சொல்லுகிறான். ஆனால் பின்னாடி அவன் அதையும் சொல்லிக்கிறான். அந்த பின்னாடி நிற்கிறானே இந்த ஆயக்காரனை போல நான் இராததினால் எதுக்கு ஸ்தோத்தரிக்கிறான் பாரு. ஸ்தோத்தரிக்கிறதுக்கு ஒரு 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 லாஜிக் வேணாமா? ஆண்டவரே என்னை சுகமாய் வைத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பலன் தந்தீர், சுகம் தந்தீர், அதுக்கு ஸ்தோத்திரம் இல்லாம நான் அவனை மாதிரி இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரம். இவன் ஸ்தோத்திரமே ஆண்டவருக்கு வரும் ஆத்திரம். சிலருடைய ஸ்தோத்திரமே, அதான் பைபிள்ல போட்டிருக்கு, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு வருது ஆத்திரம். அவன் சொல்றான், நான் இந்த ஆயக்காரனை போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் பார்த்தாரு, இதா உனக்கு ஸ்தோத்திரம்,
இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்ட்டு. அவனை நீதிமான் ஆக்கினார், இவனை பாவியாகவே திரும்பி போக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப மனிதன் கிட்ட அவன் நீதி எப்படி இருக்குன்னா, ஒண்ணு கந்தையா இருக்கிறது. அந்த கந்தையில என்னன்னா சுயநீதி இருக்கிறது. சுயநீதி, நான் செய்யறதுதான் சரி, நான் தான் பெர்ஃபெக்ட், ஐ ஆம் பெர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க பாருங்க. சிலர்கிட்ட போய் நீங்க இயேசு உங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாரு, மனம் திரும்ப, நான் என்ன பாவம் செஞ்சம்மா, அவன் அப்படியே அந்த பாராசூட்ல இறங்கி வந்த மாதிரி சொல்லுவான், நான் என்ன பாவம் செஞ்சேன். ஏன்னா சிலருக்கு பாவம்னா என்னன்னே தெரியல. ஏதோ கொலை செய்யறதும் கற்பழிக்கிறதும் கொள்ளையடிக்கிறதும் தான் பாவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்ல, நான் என்னையா பாவம் செஞ்சேன், என்ன போய் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்றீங்க அப்படிம்பாங்க. அப்ப மனிதனுக்குள்ளே அவனுக்குள்ள இருக்கிற நீதி என்ன நீதி? சுயநீதி. இந்த சுயநீதியினால ஒரு மனிதனும் ரட்சிக்கப்படவே முடியாது. இப்ப தேவன் என்ன பண்றாரு, ஒரு நீதியான கிளையை எழும்ப பண்ணுகிறார். அவர் என்ன சொல்றாரு, எரேமியா 23:5 என்ன வாசித்தோம், தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப. கிளை நீக்கிட்டு கூட, என்ன கிளை அது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன கிளை? நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அந்த கிளை தான் இயேசு. ஹல்லேலூயா. இவனுடைய நீதியை வச்சு ஆண்டவர்கிட்ட வர முடியாது, தன்னுடைய சுயநீதியை வச்சும் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. அதனால தேவன் இப்ப ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுகிறார். அவருக்கு இடும் நாமம் என்ன? நமது நீதியாயிருக்கிற. எல்லாம் வசனத்தை விட்டு தான் சொல்லுவீங்க போல இருக்க. எப்படிப்பட்ட தேவன்? நமது நீதியாயிருக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறாரு. அந்த நாமம் யெகோவா சிட்கேனு. இப்ப சொல்றோம், ஆண்டவரே என்னுடைய நீதி அல்ல, எனது நீதி என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படி சொல்றதுக்காகவே தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார். அவருக்கு 1000 நாமங்கள் இருந்தாலும் அவருக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற நாமம் என்ன? ஆமென். யெகோவா சிட்கேனு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். இப்ப பாருங்க, அவன் ஆண்டவர்கிட்ட போகணும்னா அவன் நீதியை கொண்டு போக முடியாது. அவனுடைய சுயநீதியினால ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ ஒரு பேரை கொடுக்கிறார், இப்போ ஒரு நாமத்தை கொடுக்கிறார் ஆண்டவருக்கு. இப்ப இவன் என்ன சொல்றான், அவர் எனது நீதியாயிருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரு? ஆமென். எனது, நான் நீதி உள்ளவன் அல்ல, நான் நீதிமான் அல்ல, ஆனால் எனக்காக ஒருவர் நீதிமானா இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நீதியினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நீதியினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன். முன்னாடி டிரைவிங் பண்ணும்போது, கேரளாவுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த ஹில்ஸில் ஓட்ட கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த குமிளி லோயர் கேம்பில் இருந்து என் அண்ணன் பயலுக்கு ஃபோன் பண்ணுவேன். அவன் 2 வீலரில் வருவான், அவன் வந்து காரை எடுத்துகிட்டு போவான், நான் பின்னாலே 2 வீலரில் போயிடுவேன். ஆனால் ஒரு நாள் காரை எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் இங்கேருந்து 2 மணிக்கு கிளம்பணும், இரவு ஆயிடுச்சு, அவனும் வரல. எனக்கு அந்த மலையில் ஏறது கொஞ்சம் பயமாக இருந்தது. 6 மணி 6:30 ஆச்சுன்னா கும்முன்னு இருட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக சீரியல் பல்பாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக என்ன இருக்குது, இந்த பக்கம் மலை பக்கத்தில் அங்கே ரெட் லைட்டாக கொடுத்துருக்குறான், அங்கிட்ட எல்லாம் கிரீன் கொடுத்துருக்குறான், எல்லாம் கொடுத்துருக்குறான், எல்லாமே ரிஃப்ளெக்டர். அது என்ன ஆகுதுன்னா, நம்ம காரில் உள்ள வெளிச்சம் அது மேலே பட்ட உடனே அது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீட்டாக சின்ன பிள்ளை கூட காரை ஓட்டிட்டு போகும். நடுவில் ஒரு கலரு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கலரு, நீ எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற அந்த
இந்த பக்கம் இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கலர் கொடுத்து வச்சிருக்கிறான் அந்த ஹில்ஸில். இப்போ என்னாச்சு, என்னுடைய வெளிச்சம் அங்கே பட்ட உடனே அது தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறது, அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அது ரிஃப்ளெக்ட் ஆன உடனே பளிச்சுன்னு தெரியுது. இப்ப என்ன, இரவை பகலாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஈஸியா அந்த மலைப்பாதையை கடக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதுபோல பரலோகத்திலிருந்து ஒரு வெளிச்சம், ஆமென், அந்த வெளிச்சம் நம்ம மேல பட்ட உடனே நாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையில நம்ம கிட்ட என்ன இல்லை, நம்ம கிட்ட வெளிச்சம் இல்லை. இருள் வந்துருச்சுன்னா வெளிச்சத்தை அந்த இருள் என்ன செஞ்சிருது, மறைச்சிருது. ஆனால் வெளிச்சம் பட்ட உடனே அதுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த மனுக்குலத்துக்கு வந்தபோது அவர் நீதியின் மொத்த உருவமாக வந்தார். நீதி உள்ள தேவன், எல்லாரும் சொல்லுங்க. இப்ப அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கணும், ரட்சகர், ஜீசஸ், சேவியர், இயேசு, இமானுவேல், அப்படி நிறைய பேர் இருந்தாலும் ஒரு புதிய நாமத்தை பிதா கொடுக்கிறார், யெகோவா சிட்கேனு. இந்த யெகோவா சிட்கேனு என்கிற நாமம் என்ன சொல்லுகிறது, உன்னிடத்திலே நீதியே இல்லைன்னாலும் என்கிட்ட அந்த நீதி இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது, என்னுடைய நீதி உன்மேல படும்போது உனக்குள்ளே அந்த நீதி வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்டியானிட்டி. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை அல்ல, அது ரொம்ப லகுவான வாழ்க்கை. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். என்ன, அவங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் எப்படி சர்ச்சுக்கு போறது, போறாங்களே, போக முடியுதே, அப்படியா இப்படியான்னு நிறைய கொஸ்டின், மில்லியன் கொஸ்டின் வச்சிருப்பான், மில்லியன் கொஸ்டின். இது எப்படி முடியும், இது எப்படி முடியும்னா அந்த ரகசியம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு எளிதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். வெளியில பார்க்குறவனுக்கு என்ன, நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்களா, இல்லை அது சாப்பிட மாட்டீங்களா, இது சிலர் தேவையில்லாமலாம் கேட்பான். ஞானஸ்தானம் எடுத்தால் கறி சாப்பிடலாமான்னு கேட்பான். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தா, ஒருத்தர் அப்படிதான் ஞானஸ்தானமே எடுக்கல, என்ன ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கீங்கன்னா, இல்லை கறி சாப்பிடலாமா, எவ்வளோ கறி வேணாலும் சாப்பிடலாம், எனக்கும் சேர்த்து பொங்கி வைக்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு யாராவது ஒரு விருந்து வச்சுருக்காங்களா, யாராவது வச்சுருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டு பாஸ்டருக்கு விருந்து கொடுத்துருக்கீங்களா? ஓகே, கறி சாப்பிடலாமா? ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார், 97 இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வரை ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, சர்ச்சைக்கு வர்றது கிடையாது. கேட்டா ஞானஸ்தானம் எடுத்தால் பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுனியா ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? இல்லைப்பா, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லிக்க. அவன் அப்படி கேட்காம எடுத்துட்டு கூட பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் கேட்டுட்டு பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தா பொய் சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம், இல்லை இல்லை கொஞ்சம் எடுத்துட்டு பொய் சொல்லு. என்ன பண்ணு, எடுத்துட்டு பொய் சொல்லுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி சிலர் மில்லியன் கொஸ்டினை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படிங்க முடியும்? அப்புறம் நல்லது கெட்டது என்ன பண்ணுறது? திடீர்னு எங்கள் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு போய் ஒரு கெடா வெட்டாங்கன்னா தொட்டக்கறியை எப்படி சாப்பிட்றது? இப்படியெல்லாம் நிறைய பேர் கொஸ்டின் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இந்த தேன் கூடெல்லாம் ஆமென் வெறும் கூடா மாறி போயிடும். இவன் எதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சானோ அதையெல்லாம் இவன் காலு கீழே வந்துடும். ஹல்லேலூயா. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் என்ன, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த உடனே அந்த தேனை எடுத்துட்டு போனான் பாருங்க. போனாலும் போகட்டும், தேனே போனாலும் போட்டுப்பான். திருப்தி அடைந்தவன் மிதிப்பான மாதிரி பிரச்சனை ஓஞ்சிடா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பிசாசு நமக்கு இது போன்ற பிரச்சனையை கொண்டு வரும்போது அதையெல்லாம் நம்ம மேற்கொண்டு அவரை ஆராதிக்கிறோம் பாருங்க, அவரை ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுதான் கிறிஸ்தவம். அதனாலதான் அது நமக்கு எளிதா இருக்கிறது. அது தேனா இருந்தா கூட போனா
போகட்டும் அப்படிங்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் சொன்னேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். என்னங்க இவங்க என்ன பிரச்சனைனாலும் ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ்ஸுக்கு போய் கட்டி போயிடுறாங்க, சந்தோஷமா போயிடுறாங்க, இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு 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 ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை இந்த அநீதி நிறைந்த உலகத்திலே ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இயேசுவை தேவன் நமக்கு கொடுத்தார். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நீதி எல்லாம் ஒண்ணுக்கு உதவாதுங்கிறதுனால இயேசு நமக்காய் நீதி உள்ள கிளையாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. சர்வலோக நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வந்தார். இப்ப இயேசு என்ன செய்தார் பாருங்க. ஆமென். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக இயேசு நீதி உள்ளவராய் நமக்காக பாடுபட்டார். ஹல்லேலூயா. ஆனா நிச்சயம் நம்ம தான் பாடுபடணும். ஏன்னா நம்ம தான் யாரு? அநீதி உள்ளவர்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார் நமக்காக? அநீதி உள்ளவர்களுக்காக இவர் எப்படி பாடுபட்டார்? நீதி உள்ளவராய் பாடுபட்டார். ஹல்லேலூயா. சில நேரம் இந்த பரீட்சை எழுதும் போது ஆள் மாறாட்டம்னு கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவனுக்கு பரீட்சை எழுதவே முடியாது, இவன் நல்லா படிச்சிருக்கவே மாட்டான், அதனால காசை கொடுத்து இவன் ஐடியில் யாரு வேறொருவரை எழுத வைப்பான். ஆனால் எப்படியாவது நம்ம ஆளு கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கட்டிக்காரங்க நம்ம போலீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இழுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஏன் இவன் இன்னொரு ஆளை வைக்கிறான்னா இவனால் என்ன செய்ய முடியலை? பரீட்சை எழுத. ஆனால் இவனுக்கு என்ன ஆகணும்? ஆசை. சொல்லுங்க. பாஸ் ஆகணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? எப்படி பாருங்க, பரீட்சை எழுதக்கூடாது, ஆனால் என்ன ஆகணும்? அதுக்காக என்ன பண்ணணும்? எவனாவது ஒருத்தனுக்கு எவ்வளவு பணம்னாலும் கொடுத்து, எவனாவது ஒருத்தன் கிடையாது, நல்லா அவனும் படிக்கிறவனா இருக்கணும், அவன் நல்ல குவாலிஃபைடா இருக்கணும், அவனுக்கு எவ்வளவு பணம்னாலும் தர்றேன், நீ எனக்காக என்ன செய், பரீட்சை எழுது. அவன் சொல்லுவான், ஒருவேளை என்ன பிடிச்சிட்டா நான் ஜாமீன்ல உன்னை எடுக்கிறேன். அப்படித்தானே எல்லா குற்றமும் செய்ய வைக்கிறாங்க. ஒருவேளை உன்னை போலீஸ் பிடிச்சிச்சுன்னா எவ்வளவு பணமோ கட்டி நான் உன்னை என்ன செய்யறேன், ஆனா நீ என்ன செய்யணும்? எனக்காக பரீட்சை எழுது, எனக்கு வெற்றி பெறணும், ஆனா எனக்கு என்ன பரீட்சை எழுத முடியாது. இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இருந்தோம். நம்ம நீதிமான் ஆகணும், ஆனா நம்ம கிட்ட என்ன இல்லை? நீதி இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்கிறது? இப்ப இயேசு அநீதி உள்ளவர்களுக்காக, அந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அநீதி உள்ள எனக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எதற்காக? என்னை தேவனிடத்தில். ஏன்னா நான் கிட்ட போகவே முடியாது அவர்கிட்ட. ஏன்னா காடு யாரு? நீதி உள்ளவர். நான் யாரு? என்னுடைய நீதி எப்படி இருக்கிறது? ஆனால நான் காடு கிட்ட போகணும்னா நான் நீதியா மாறணும், நான் நீதிமானா மாறணும். நான் துன்மரக்கனா இருந்து கர்த்தர்கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இப்பொழுது என்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ள எனக்கு பதிலாக. எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரு? என்கிட்ட நல்லதே இல்லை, நான் பாவி, நான் துன்மார்க்கன். அநீதி உள்ள எனக்காக நீதி உள்ளவராய் ஒரே தரம் எனக்காக என்ன செய்தார்?
பாடுபட்டார். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்காக இயேசு பரீட்சை எழுதிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த கூகுள் மீட்ல இந்த 2 நாள் நான் வெரி இம்பார்ட்டன்ட் டேன்னு சொன்னல, செவ்வாய் புதன். செவ்வாயில் கர்த்தர் அந்த ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தாரு, எப்படி யுத்தம் பண்ணணும். புதன்கிழமை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கூட பேசினார். வெள்ளிக்கிழமை கமாண்ட்ஸ் கொடுக்குறார். வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா கட்டளைகளை கொடுக்குறார். இந்த கட்டளைகளை கொடுத்து அவனை பரீட்சை எழுத வைக்கிறார். அல்லேலூயா. பரீட்சை எழுத வைக்கிறார். கூகுள் மீட்டுக்கு வர்ற 25 குடும்பங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுலேயும் ஒரு நாள் கூட தவறாமல் வருகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் யார் வேணாலும் வரலாம். இல்லை உங்கள் பெருமை தடுத்துச்சுன்னா அதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது. சிலருக்கு பெருமை தான் தடுக்குது, நான் போய் அந்த ஜெபத்துக்கு போகவானே, அது உங்கள் விஷயம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த கட்டளையை அவனால் நிறைவேற்ற முடியாதுன்னு ஆண்டவருக்கே தெரியும். அவர் சீனாய் மலையில் கொடுத்த அத்தனை கற்பனையும் அவனால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த கட்டளையை கொடுத்து அவனை கண்ட்ரோல் பண்ணார். இப்போ என்ன பண்ணார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் மோசேயினால் உண்டானது. அல்லேலூயா. கிருபையின் பிரமாணம் இயேசுவினால் உண்டானது. இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனத்தையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், அழிக்க அல்ல அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த 10 கட்டளை இருக்கு பாருங்க, இந்த 10 கட்டளையே இவன் பாஸ் பண்ண முடியல. இவன் எழுதி 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 ஃபெயில் ஆயிடுறான். எழுதி எழுதி போயிடுறான். 10ல் 9ஐயும் சரி பண்ணிடுவான், 1ல் எங்கேயாவது போயிடும். மறுபடி என்ன பண்ண, அந்த காலத்து SSLC எழுதுற மாதிரி தான். இப்போமாவது விட்ட பாடத்தை என்ன செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணணும், அவ்வளோத்தையும் மறுபடியும் எழுதணும். 12ல் தோத்தானா அத்தனை சப்ஜெக்டும் எழுதணும். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு இவனால் என்ன செய்ய முடியலை, பாஸ் பண்ணவே முடியாத, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான். தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் நியாய பிரமாணத்தின்படி வந்தார், நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். இப்ப நான் என்ன சொல்றேன், ஆண்டவரை என்னால பரீட்சை எழுத முடியல, நீங்க எனக்காக பரீட்சை எழுதுறீங்கன்னு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. நம்மால முடியாததை இயேசு நமக்காக செய்து முடித்தார். அதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் பாருங்க, சிலர்ல நான் நேர்த்திக்கடை போட்டிருக்கேங்க. என்ன நேர்த்திக்கடை? நடந்தே எங்க போவேன், கோயில். இது உன்னுடைய சொந்த கிரியை. இப்படி கடவுள் சொன்னாரா? நீ நடந்தே முருகன் கோயிலுக்கு, அப்புறம் அந்த கோயிலுக்கு, இந்த நடந்தே போறேன். காலு வீங்கினா பரவாயில்லங்க, நான் எப்படி போறேன்? ஆமா, நீ நடந்து போனாலும் பறந்து போனாலும் நீ யாரு தான்? நீ உன்னுடைய கிரியைகளினாலே ஒரு மனிதன் என்ன செய்கிறது இல்லை, நீதிமான் ஆகிறது இல்லை. தரையில் முட்டு நீ செவுத்துல முட்டுனால நீதிமான் ஆகிறது இல்லை, அல்லது கடையில் விற்கிற மாலையெல்லாம் வாங்கி போட்டுன்றதுனால நீதிமான் ஆகிறது இல்லை, அல்லது கால் கடக்க நடக்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்லை. தங்களை வருத்துவதற்கு இங்க குத்தி அங்க குத்தி தங்களை வருத்தி கொள்றதுனால அவன் என்ன செய்யறது இல்லை, நீதிமான் ஆகிறது இல்லை. இவன் ஆக முடியாது. ஆனால் அந்த நீதிமானாக்க நம்மை பாடுபட்ட அந்த இயேசுவையும் விசுவாசித்தாலே போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எந்த கடவுளும் நீ கால் நடையா நடந்து வாடியா எங்கேயும் சொல்லல, செருப்பு போடாம நடக்கணும்னு சொல்லல, எதையாவது நீ ஒன்ன வருத்தி கொள்ள சொல்லவே இல்லை. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அற்புதமான ஆண்டவர்.
இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க வைக்கிற பாருங்க, இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை மட்டும் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி, என்னுடைய காட்லினஸ், என்னுடைய பக்தி, என்னுடைய பரவசம், நான் பண்ற ஆக்ட், இதெல்லாம் ஒண்ணுமே தேவை கிடையாது. பாருங்க, எடுங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல், ஒருவன் எதையுமே செய்யாமல், நல்லா கவனிங்க, கிரியைனா இவன் எதையுமே செய்யக்கூடாது. நீ கால்நடையா பாத யாத்திரை போக வேண்டாம், நீ சிலுவையை சுமக்க வேண்டாம், நீ கண்ட மாலையெல்லாம் வாங்கி போட வேணாம், செவுத்துல முட்ட வேணாம், முழங்கால முட்ட வேணாம், எதையும் செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு யாரு? ஆமென். பாவிகள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நோ நோ நோ, நம்மெல்லாம் நீதிமான்கள். இப்ப நம்ம பாவியா இருந்தோம், நம்மளை எப்படி மாத்திட்டாரு? நீதிமான்களா மாத்திட்டாரு. அதனால சொல்லணும், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் இயேசுவின். ஓ, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் கிரியை செய்யாமல், ஒருத்தன் புண்ணிய காரியங்கள் செய்யாமல். சில என்ன சொல்றாங்க, தான தர்மம் பண்ண. தான தர்மம் என்பது வேற, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது வேற. ஆனா இதெல்லாம் வச்சு இவன் யாரா மாற முடியாது, நீதிமானாய் வர முடியாது. கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், அல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு எந்த அடையாளமும் கிடையாது, அல்லேலூயா. சிலுவை கிடையாது. அதனாலதான் அந்த சிம்பிள் கூட நம்ம வைக்கல. ஏன்னா அதை தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீ கழுத்துல பெரிய சிலுவையை தொங்க போட்டுக்கிட்டு இப்படி ஆடி தெரிய வேணாம். எந்த சிம்பலும் கிடையாது. எதுதான்? விசுவாசம். பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், பாவியை நீதிமானாக்குகிற இயேசு, எல்லாரும் சொல்லுங்க, அவரிடத்தில் நீங்க விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. அததான் சொன்னேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் a very very simple life. ரொம்ப எளிதான ஒரு வாழ்க்கை. நீ முயன்று 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 முடியாம போகும்போது ஆமென், நமக்காக வெற்றி பெற்ற அவர் மேல நம்பிக்கை வச்சா போதும். ஹல்லேலூயா. ஆமா, நிச்சயமா காந்தி தாத்தா சுதந்திரம் வாங்கும் போது நம்ம இங்க யாரும் இருந்தோமா? இருந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பிரதர். காந்தி தாத்தா சுதந்திர கனியை பறிச்சார்ல, சட்டை போடாம இருந்து வேட்டியை கட்டிக்கிட்டு சுதந்திர கனியை பறிக்கும் போது யாராவது இருந்தீங்களா? அந்த வயசுல யாரும் இல்லை, அந்த ஏஜ் இல்லை, என்ன இல்லை. ஓகே, அப்ப எப்படி உங்களுக்கு இந்த சுதந்திரம் சொந்தமாகும்? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நமக்காக சுதந்திரத்தை 1947 பெற்று தந்தார். அப்பெல்லாம் நான் நிச்சயமா பிறக்கல. அதனால அவர் இந்த சுதந்திரம் எனக்கு பலிக்குமா? நான் ஏதாவது சுதந்திரத்துக்காக ஏதாவது முயற்சி பண்ணட்டுமா? ஒரு AK-47 எடுத்து 4 பாகிஸ்தான்காரனை சுடட்டுமான்னா, நீ சுட்டனா நீ தான் ஜெயிலில் கிடப்ப. நீ சுதந்திரத்துக்காக நீ ஒன்றும் என்ன செய்ய வேணாம், நீ ஒரு புடலங்காயும் பறிக்க வேண்டாம். சுதந்திரத்துக்காக நீ ஒரு புடலங்காய் என்ன செய்ய வேணாம், பறிக்க வேணாம். உனக்காக ஒருத்தர் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டாரு, புடலங்காய் பறிச்சிட்டாரு. அதனால
இல்லைங்க, எப்படி அன்னைக்கு காந்தி தாத்தா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்க, இன்னைக்கு நானும் ஏதாவது அந்த சுதந்திரத்துக்காக செய்யணும்லாங்க. அப்ப செய்ய, நீ முதல்ல இராணுவத்தில் சேரு, இராணுவத்தில் சேர்ந்து பாகிஸ்தான் எல்லையில போட சொல்லு. பாகிஸ்தான் எல்லையில போய் பாகிஸ்தான்காரன்கிட்ட சொல்லு, ஹே பாரத் மாதாக்கி சேன்னு. உடனே அவன் நேர நீட்டுவான். அந்த மூணாவது பாரத் மாதாக்கிங்கும் போது நீ அவுட்டு, உன் சுதந்திர தாகம் அதோட முடிஞ்சிச்சு. இப்ப என்ன செஞ்சா போதும், காந்தி எனக்காக பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாத்தா போதும். ஒருத்தன் கைத்தட்ட மறக்கீங்கள, அவ்வளவு எஃபெக்ட் இல்லை. காந்தி நமக்காக பெற்று தந்த சுதந்திரத்தை நீ போய் ஏகே பாட்டிச்சவனை எடுக்க வேண்டாம், பிகே பாட்டிச்சவனை எடுக்க வேணாம். உனக்காக ஒருத்தர் கஞ்சி தண்ணி குடிக்காம, நல்ல ட்ரெஸ் போடாம, விதிப்பட்டு அடிபட்டு பாரத் மாதாக்கே ஜேன்னு சொல்லி என்னத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. அன்று பெற்ற சுதந்திரம் இன்றைக்கு உங்களுக்கும் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டு, உங்க பேத்திகளுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இது எப்படி? அதுதான் அப்படி. அதே போலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த நீதி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த நீதி இன்றைக்கு எனக்கும் இருக்கிறது, என் பிள்ளைக்கும் இருக்கிறது, ஆமென், சந்ததிகளுக்கும் இருக்கிறது, சந்ததி சந்ததியா இருக்கிறது. அந்த நீதியை, அந்த ரட்சிப்பை யாரும் மாற்றவே முடியாது. அதான் நீ போய் ஏகே பாட்டிச்சவனை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ போய் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சில சபையில் பார்த்தீங்கன்னா, இந்த சில கோயில்கள், கிறிஸ்துவ கோயிலில் தான் 14 ஸ்தலம் வச்சுருப்பாங்க, இயேசு பாடுபட்ட ஸ்தலம்னு. இதில் ஒன்றும் இல்லையா, முழங்காலில் போகணும், என் பாவமே என் பாவமே அப்படின்னு நெஞ்சில் அடிக்கணும். ஓங்கி குத்துனா என்ன ஆகும், நெஞ்சில் என்ன ஆகும், நெஞ்சு வலி வந்துடும். சிலர் பாவ உணர்வில் ஓங்கி, ஓ என் பாவமே, ஓ என் பாவமே, ஐயா பரிதாபமே. உனக்காக தான் அவர் எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. நீ இப்போ போய் ஏகே பாட்டிச்சவனை தூக்கிட்டு போய் நான் பாகிஸ்தான்காரன் 4 பேரை, அது பிரிட்டிஷ்காரன் இல்லை, பிரிட்டிஷ்காரனை கொல்ல போகிறேன் அப்படின்னா அது அவசியம் இல்லை. உனக்காக காந்தி வாங்கிட்டாரு. காந்தி வாங்கினதில் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வாங்கிட்டாரா வாங்கலையா? இயேசு வாங்கிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இயேசு சிலுவையில் நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்தார். அல்லேலூயா. இனி நானும் போய் ஒரு சிலுவையில் என்ன பண்ணி, ஒரு 3 இந்த பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே என்ன பண்ணுவாங்க, குட் ஃப்ரைடேக்கு நேர்த்திக்கடம். என்ன நேர்த்திக்கடம், சிலுவையில் போய் அவனை அடித்து தொங்க விடுவாங்க ஒரு 3 மணி நேரம். அவன் அம்மா ஏப்பா ஐயா அப்படின்னு இருப்பான். எங்கள் ஊரில் ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மலை இருக்கும், அது பேர் குருசு மலை. என்ன பண்ணுவாங்க, குட் ஃப்ரைடே அன்னைக்கு உப்பு நல்ல மிளகு எடுத்துகிட்டு மலை மேலே ஏறுவாங்க. இப்போ ரோடு போட்டு விட்டேன், அது ஒரு நேர்த்திக்கடை. ஆண்டவரே நாங்கள் மலையின் மேல் ஏறி வருகிறோம். எதுக்கு, ஏன் கஷ்டப்படணும்? நீ விசுவாசம் வைத்தால் போதும். என்ன வச்சா போதும்? விசுவாசம் வச்ச. நீ ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், நீ ஒரு ஆணியையும் பிடுங்க வேண்டாம், நீ ஒரு ஆணியையும் பிடுங்க வேண்டாம். ஆல்ரெடி உனக்கு எல்லாம் பிடிங்க ஆண்டவர் ரெடியாக வச்சுட்டாரு. இப்போ நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எந்த கிரியையும் செய்ய வேண்டாம், எந்த கிரியை செய்துமே ஓந்தன் நீதி கிட்டாதே. காடீர் நீத்தம் சோரிந்தும் கஷ்டதாவம் பூரிந்தும் பீள உண்ட மாலையே ஊக ஈயூமே. இப்ப நம்ம என்ன சொல்லணும், இயேசுதான் என் நீதி. அல்லேலூயா.
என் சொந்த முயற்சினால, நான் எடுக்கிற பிரயாசத்தினால நான் நீதிமான் ஆகிறது இல்லை. அதனால தான் அந்த 1 கொரிந்தியர் 1:31 வேதம் சொல்லுகிறது, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். நாம் அந்த இடத்துல என்ன வருது? இயேசு எனக்கு யாராய் மாறினார்? நீதியாய் மாறினார். இயேசுதான் என் நீதி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுதான் என் நீதி. அத்தனை பேருக்காக ஒருத்தர் எக்ஸாம் எழுதிட்டார், ஆல் பாஸ். சிலர் இப்ப நினைக்கிறான் 10 படிக்கிறான், கொரோனா வந்தா நல்லா இருக்கும், கொரோனா இப்ப வந்தா நல்லா இருக்கும். கொரோனா வந்தவன் பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆயிட்டாங்க. 10, 11, 12 எல்லாம் அடிச்சு விடுறா, மார்க்க போடுறான்ட்டார். கொரோனா வந்தது, எல்லாம் பாஸ். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு காரியத்தையும் செய்ய வேணாம், இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதும். ஹல்லேலூயா, ஆமென். You must believe him alone. அவரை மட்டும் என்ன செய்யுங்கள். ஆமென். இயேசுதான் என் நீதி. சில நேரம் நம்ம மனச்சாட்சி இருக்குல்ல, மனச்சாட்சியில் நம்ம குத்தப்படுகிறோம். ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். நான் முடிக்கிறேன். அப்ப விபச்சாரம் பண்ணின பெண்ணுக்கு என்ன தண்டனை? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர்கிட்ட கொண்டு வந்தாங்க. எல்லாம் கல்லை எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே நிற்கிறா. இயேசு சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் இவள் மேல் கல் எறியட்டும் அப்படின்னாரு. உடனே வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்குள்ள ஒரு இருந்தது பாருங்க, என்னது? மனச்சாட்சி. அந்த மனச்சாட்சி அவங்கள குற்றப்படுத்தியது. நீ கல்லை எடுத்துட்டு வச்சிருக்கியே, நீ ஓகேனா? நீ கல்லெடுத்து அவன் மேல எரிய போறியே, நீ பரிசுத்தவானா அப்படின்னு அந்த மனச்சாட்சி அவங்கள குத்த ஆரம்பிச்ச உடனே அவன் கையில இருந்து கல்லு தன்னால கீழே விழுந்துச்சு. அவன் பாட்டுக்கு போட்டுட்டு ஓடியே போயிட்டான். எனக்கன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது இந்த மனச்சாட்சி ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். இப்ப நம்ம சொல்லணும், அந்த மனச்சாட்சி நம்மளை கில்ட்டி ஆக்கும் போது, குற்றப்படுத்தும் போது சொல்லணும், இயேசுதான் என் நீதி. பிசாசு சொல்லுவான், நீ எல்லாம் பெரிய ஆளா, உன் வண்டவாளத்தெல்லாம் நான் என்ன ஆகிருவேன், தண்டவாளத்தில் ஏற்றிடுவேம்மா. பிசாசு, நீ எல்லாம் பெரிய ஆளுன்ட்டு அல்லேலியா போட்டுட்டு கிடக்க, மைக்கு முன்னால் நின்று பாட்டு படிச்சுட்டு கிடக்க, உன் வண்டவாளம் தெரியாதா எனக்கு அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்தும் போது நீங்கள் அடிக்கடி நினைவு கூற வேண்டிய வார்த்தை, ஜீசஸ் அலோன். இயேசுதான் என்னுடைய நீதி. இயேசு எனக்காக யாராய் மாறினார்? நீதியாய் மாறினார். என்னுடைய நீதியில் அல்ல, நான் என்னுடைய இயேசுவின் நீதியில் வாழ்கிறேன். அவரே எனக்கு தேவனால் நீதியானார். அல்லேலூயா. இந்த ஆயுதத்தை எடுத்த உடனே இந்த குற்ற மனச்சாட்சியும் நம்மளை தொட முடியாது, குற்றப்படுத்துகிற பிசாசும் நம்மளை தொட முடியாது. இயேசுதான் என் நீதி. சொல்லுங்க, இயேசுதான் என் நீதி. ஹல்லேலூயா. என் நீதியை பற்றி எனக்கே தெரியும். பெரும்பாலும் நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் ரொம்ப ஜென்டில்மேன். நம்மளை பற்றி யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஒருத்தரை கூரச்சர்ச்சி இருக்கும்போது டட்லி தங்கையானி ஒருத்தரை கூப்பிட்டுருந்தோம். அவர் ரொம்ப ப்ராப்பர்ட் பண்ணுறவர். எங்கள் அக்கா மக ஒருத்தி இருந்தான், படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் சொன்னான், இவர் டட்லி தங்கையாவா இட்லி தங்கையாவா அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், அவர் வரப்போகிறாரு, நீ இட்லி தங்கையான்னு சொன்னது அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். கூட்டத்திலே உன்னை கூட்டு நங்குன்னு கொட்ட போகிறாருன்ட்டு. அவளுக்கு ஒவ்வொரு நாளும் பயம். எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் அப்படி சொல்லிடுவார், அத்தை
நான் இட்லி தங்காயின்னு சொன்னது அவருக்கு தெரிஞ்சிருமான்னு அந்த கூட்டம் முடியது வர ஒரே பயம். நான் சொல்கிறேன், நீ சட்னி தங்காயின்னு சொன்னால் கூட அவர் சொல்ல மாட்டார். நம்ம ஆண்டவர் நீதி உள்ளவர், நம்மளை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டார். ஜென்டில் மேன். அல்லேலூயா. நம்மளை மாதிரி கிடையாது. மற்றவங்களை பார்த்து ஒரு மாதிரி சொல்கிறது, போட்டு கொடுக்கறது, கோல் சொல்கிறது. அவர் அப்படி கிடையாது. நம்மளை பற்றி நம்மகிட்ட தான் சொல்லுவார், வேற எவங்கிட்டையும் சொல்ல மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அந்த நீதிமானாய் நம்மளை மாற்றிட்டாரு. இதனால தான் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, யெகோவா சிட்கேனு. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா சிக்கெடுக்கிறாரா? நல்ல தெளிவா சொல்லுங்க, யெகோவா சிட்கேனு. அப்படி நீங்க எப்பமெல்லாம் சொல்றீங்களோ, ஆமென், அல்லேலூயா, அவர் நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர். We are going to pray. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் என் நீதியாயிருக்கிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய், இயேசுவே என்னை நீதிமானாய், உம் நீதியை எனக்கு தந்து என் அநீதியை மாற்றினீரே. உங்க நீதியை எனக்கு தந்து என் அநீதியை மாற்றினீரே. நன்றி.